ஏப்பா அந்த பொடிப்பைய வந்த வழியில இந்த பக்கம் தான் ஸ்கூல் இருக்குன்னு நினைச்சு வந்தனே. ஆனா இந்த பக்கமும் சோன் பப்படிக்காரரை காணுமே. சின்னையா சின்னையா மணி வேற ஆகுது. சின்னையா ஹலோ ஈசு. சின்னையா, நீங்க சோன் பப்படிக்காக அலைஞ்சதெல்லாம் போதும். இப்ப நீங்க வீட்டுக்கு வர போறீங்களா இல்லையா? அதெல்லாம் இல்ல, சோன் பப்படிக்காரர் இங்கதான் எங்கேயா பக்கத்துல இருக்காரா. நான் அவரை கண்டுபிடிச்சி எப்படியா வாங்கிட்டு வந்துடுறேன் ஈசு. இங்க பாரு, நீ ஆசைப்பட்டு உன் சின்னையா கிட்ட கேட்டுட்ட. நீ கண்டிப்பா நீ சோன் பப்படி சாப்பிட்டே ஆகணும், சரியா? சின்னையா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். நீ எதுவும் பேசாத, வையி. ஏன் இந்த சின்னையா இப்படி பண்றாரு? இப்படி அலைவாருன்னு தெரிஞ்சிருந்தா நான் சொல்லிருக்கவே மாட்டேன். அண்ணி வாங்க அண்ணி சாப்பிடலாம். பசங்களையும் கூப்பிடு. அழகு, ஈஸ்வரி, தீக்குச்சி எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடலாம். அண்ணி, ஈஸ்வரி சோன் பப்படி சாப்பிட ஆசையா இருக்குன்னு மாப்பிள்ள கிட்ட சொல்லிருக்கா போல. மாப்பிள்ள உடனே நான் போய் சோன் பப்படி வாங்கிட்டு வரேன்னு கிளம்பிட்டாரு. போய் ரொம்ப நேரம் ஆச்சு. அதனால ஈஸ்வரி மாப்பிள்ளைக்காக வெளியவே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. வெளியில வெயிட் பண்றாளா? என்ன இந்த பொண்ணு? வாங்க. ஈஸ்வரி, என்னம்மா அழகுக்காகவா வெயிட் பண்ணிட்டு இருக்க? ஆமா அத்தை, இன்னும் வரல. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். மலத்தேன் வாங்குறதுக்கு கொல்லி மலைக்கே போனவர்கிட்ட சோன் பப்படி வாங்கிட்டு வான்னு நான் ஆசையா கேட்டிருக்க கூடாது. சோன் பப்படி வாங்குறதுக்கு அவர் எங்கெல்லாம் சுத்தி அலைஞ்சிட்டு இருக்காரோ எனக்கு தெரியல. சரிம்மா, அவன் வந்துருவான். நீ போன் பண்ணி பாத்தியா? அண்ணன் போன் எடுக்கவே மாட்டேங்கிறாரு. நீ உள்ள வா, அவன் வந்துருவான். என்னமோ ஈஸ்வரி, உனக்கு மாப்பிள்ள சோன் பப்படி வாங்காம வரமாட்டாரு. டைம் ஆச்சு, நீ வா. நீயும் அண்ணையும் சீக்கிரமா வந்து சாப்பிடுங்க. எல்லாரும் வெளியே தான் இருக்கீங்களா? ஈசே, 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 இந்த ஈசே, நீ ஆசைப்பட்டு கேட்ட சோன் பப்படி. பாடா, என்ன ஈசு, ஏன் கண்ணில் கலங்குற? நீ கேட்ட மாதிரி தான் சோன் பப்படி வாங்கிட்டு வந்துட்டேனே. பின்ன என்னடா, நீ ஆசைப்பட்ட மாதிரி சோன் பப்படியை வாங்கி கொடுத்துட்ட. ஆனா அதுக்காக நீ அலைஞ்சு தெரிஞ்சல, அதை நினைச்சு கண் கலங்குறான். என்ன ஈசு நீயே? அது சரி, இது எங்கதான் கிடைச்சது? அதுவாமா, அதை அம்மா கேக்குற. சோன் பப்படிக்காரர தேடி தேடி அலைஞ்சு அப்படி இப்படின்னு, அது என்ன இடமா, அந்த அப்படி பெரிய தேர் மாதிரிலாம் இருக்குமே, அதாம்மா இந்த வள்ளுவர் கோட்டம், அது வரைக்கும் போயிட்டாருமா. நான் விடலையே. நானும் பின்னாடியே ஒருத்தரா விசாரிச்சு விசாரிச்சு தேடி போய் ஒரு தெருக்குள்ள போய் கபக்குன்னு பிடிச்சிட்டேன் அவரை. அங்க பார்த்தா ஜாடி மொத்தத்தையும் கொடுங்கன்னு சொன்னா தீந்து போச்சுட்டாரு. அப்புறம் கடைசியில இது மட்டும் தான் இருக்குன்னு சொன்னாரு. சரி, வந்த வரைக்கும் லாபம், என் பொண்டாட்டிக்கு ரொம்ப பிடிக்கும், நீ கொடுப்பா மகராசான்னு சொல்லி கையோட வாங்கிட்டு வந்துட்டமா. இல்லன்னு வைய, அந்த கண்ணாடி ஜாடியோட வச்சிருப்பாரு பத்தியா, அதை அப்படியே மொத்தமா தூக்கிட்டு வந்திருப்பேன். அது சரி, நல்ல வேளையா அவனுக்கு மொத்தமா வித்து போச்சு. இல்லன்னா உன் பாடு திண்டாட்டம் தான். ஆமா ஈஸ்வரி, மாப்பிள்ள மொத்த சோன் பப்படியும் உன்னை விடிய விடிய உட்கார வச்சு சாப்பிட வச்சிருப்பாரு. நல்ல வேளை நீ தப்பிச்ச. என்ன பிள்ளைங்களோ. ஐயோ ஐயோ. பாசே,
உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு பாஸ். ம், ஆ ம். ஈசு இவங்கெல்லாம் இருக்காங்க, இவங்களெல்லாம் விடு ஈசு. இந்த சோன் பப்படி. ஹே? என்ன ஈசு? ஈசு ஈசு, ஐயோ ஈசு ஏன் அலற? நீ இப்பெல்லாம் நீ அழக்கூடாது. சின்னையா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்காக நீங்க அங்க வரைக்கும் அவ்வளவு ஈசு, நேரம் ரோட்ல. என்ன நீ தேங்க்ஸ் எல்லாம் உன் சின்னையாக்கு சொல்லாத. நீ தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன்னு வையேன், அதனாலலாம் என் மனசு ஒண்ணு குளிந்துராது. நான் கஷ்டப்பட்டு வாங்கி இந்த சோன் பப்படிய நீ ரசிச்சு ரசிச்சு என் கண் முன்னாடி சாப்பிட்டா தான் என் மனசு சந்தோஷப்படும். சரியா? வா சாப்பிடுவோம். வா வா, அழாத ஈசு, வா வா. ம்.